வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்க, கொடுமுடி மகுடீஸ்வரர், சௌந்தரநாயகி, அழகு தாயார், கொடுமுடி மகுடீஸ்வரர், சௌந்தரநாயகி தாயார், பிரம்மா, வரதராஜ பெருமாள், பூமாதேவி. அதாவது எப்படின்னா, பூமாதேவி ஸ்ரீதேவி, சைன கோலத்தில் இருக்கிற பெருமாள், மகாலட்சுமி தாயார், பிரம்மா, ஆஞ்சநேயர், சனீஸ்வர பகவான், 9 நவக்கிரகம். அதாவது நீங்கள் கொடுமுடி மகுடீஸ்வரன் கோயிலுக்கு போனால் மகுடீஸ்வரர், சௌந்தரநாயகி, என்னங்க, சைன கோலத்தில் இருக்கிற பெருமாள் மகாலட்சுமி, பிரம்மா, ஆஞ்சநேயர், சனீஸ்வரவன். அப்போ அந்த சனீஸ்வரனுக்கு வந்து எள்ளு தீபம் போடணும். எள்ளு மூட்டை, எள்ளு கட்டி எண்ணெயில் நினச்சி வச்சுருப்பாங்க. ஒரு எள்ளு மூட்டைங்கிறது 5 ரூபா. நீங்கள் அதை தலையை சுற்றி அங்கே போட்டு சனீஸ்வரனை கும்பிட்டு வாங்க. அது வந்துங்க கொடுமுடி மகுடீஸ்வரன் சொல்றதுனால பரிகார ஸ்தலம். அங்கே தாங்க தெற்குமுனா ஆறு போகுது. ஆறு வந்து உங்களுக்கு தெற்குமுனா போகுது. என்ன ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, இதில் ஒரு முக்கியமானம்னா, அங்கே வந்து பரிகார ஸ்தலம். பரிகாரத்தில் வந்து முக்கியமானவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பல. எல்லாருமே நல்லா செய்கிறாங்க, நல்லா போயிட்டுருக்கு. ஒரு பரிகாரத்துக்குன்னு போனால் அங்கே தேவஸ்தானத்தில் உள்ளவங்களும் சரி, வெளியில் உள்ளவங்களும் நல்லா முறையாக அந்த பரிகாரத்தை பண்ணி கொடுக்குறாங்க. ஆத்மா திருப்தியை பண்ணி கொடுக்குறாங்க. காசு வாங்குறாங்க, அந்த காசு தகுந்த மாதிரி நல்லா திருப்தியை பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வந்து இன்னொன்று எப்படின்னா, ரொம்ப முடியாதவங்க என்கிட்ட கேட்குறாங்க, ஐயா காசு எங்கிட்டலாம் அவ்வளோ ஒன்றும் முடியாதையா, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சாதகம் பார்த்துட்டு நான் சொல்லுவீங்க, போயிட்டு வாங்க, அது பரிகாரம் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லா மாற்றம் வரும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அவங்க சொல்லுவாங்க, ஐயா அவ்வளோ வசதி ஒன்றும் இல்லையா, பஸ்ஸுக்கே காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல, உங்களுக்கு சாதகம் பார்க்க வந்ததே காசு கடை வாங்கிட்டு வந்தோம், என்ன பண்ணுறது அப்படின்னா. ஆனால் முடியாதவங்களுக்கு என்னென்னா, ஏன்னா அந்த மகுடீஸ்வரனுக்கு தெரியும். என்ன அதாவது அந்த மகுடீஸ்வரனுக்கு தெரியும், சௌந்தரநாயகி தாய்க்கு தெரியும், வரதராஜ பெருமாள், அந்த பெருமாள் சைன குலத்தில் பெருமாள் தெரியும், மகாலட்சுமிக்கு தெரியும், படைச்ச ஒரு பிரம்மாவுக்கு தெரியும், ஆஞ்சநேயர், சனீஸ்வரர் தெரியும். தெரியாமல் போகாதல்லவா. நான் சொல்லுவேன், அம்மா ஒரு ட்ரெஸ்ஸு தனியாக உடுத்துறதுக்கு ஒன்று வச்சுக்கோங்கம்மா, நீங்கள் ஒன்று தனியாக பையில் ஒன்று உடுத்திக்க, ஒன்று பழைய துணி ஆற்றுல விடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு உடுத்திக்கங்க, ஒன்று மாற்றிக்கிறதுக்கு ஒன்று எடுத்துக்குமா கையில், நீ போங்க. போயிட்டு அதாவது நல்லா தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு ஈரத்துணியோட அங்கே கூட வாடகை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நவதானியம், எருக்கமுள்ளு மாலை எல்லாமே கொடுப்பாங்க. போங்க, போய் அது 2 வினையானுக்கு தண்ணி ஊற்றிட்டு, எருக்கமுள்ளு மாலை ஒரு வினையானுக்கு, ஒன்று அருகமுள்ளு மாலை. அதாவது எப்படின்னா, குங்குமம், என்னங்க, குங்குமம், மஞ்சத்தூள், மஞ்சள் பாக்கெட்டு 2 பாக்கெட்டு வாங்கி 2 தெய்வத்துக்கும் போட்டுட்டு வழிபாடு வச்சுட்டு, சிவனே, ஈசனே, படைச்சவனே, மகுடீஸ்வரா, சௌந்தரநாயகி, அரங்கநாதன், மகாலட்சுமி, பிரம்மா, ஆஞ்சநேயர், சனீஸ்வரா வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக முடியாதவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இதுதான் வழிகாட்டி. ஆனால் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் பார்த்துட்டு தாங்க இருக்குது. நல்லவங்களுக்கும் சரி, வசதி உள்ளவங்களுக்கும் சரி, ஏழைக்கும் சரி, முடியாதவங்களுக்கும் சரி. என்ன, அந்த பிரபஞ்சம் தானே அதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஆதரவு. வேறு யாரும் ஆதரவு விட முடியும்? அப்போ வழிபாடை வச்சு சொல்லுவேன். ஆனால் அதே மாதிரி வழிபாடு வச்சுட்டு துணிமணி மாற்றிட்டு, சிவன் போய் மகுடீஸ்வரன் தாயாரை வழிபாடு வச்சுட்டு, அதாவது அரங்கநாதன், மகாலட்சுமி, பிரம்மா, ஆஞ்சநேயர், சனீஸ்வரர் வழிபாடு வச்சுட்டு, நான் சொன்ன மாதிரி அந்த எள்ளு தீபம் போட்டு வருவாங்க. போயிட்டு வந்து, இப்போ நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது, நான் கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்ப்புற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசு சேர்த்திட்டு போயிங்க. உங்கள் முக்கியமான உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் நீங்கள் நெட்டில் கூட எடுக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் அந்த போய் பரிகார சென்டரில் போய் பரிகாரம் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, உங்கள் பாட்டை மூட்டை முப்பாட்டனுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வத்துக்கு. ஏன்னா நம்ம உயிர் கொடுத்துட்டோம்லவா. ஃபஸ்ட்டு இப்படி போய் வழிபாடு வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்யணுன்னா அவங்க உயிர் கொடுத்துட்றான், உயிர் ரெடி ஆகிடுறாங்க. அப்போ நீங்கள் நல்ல ஒரு பரிகார சென்டரை பார்த்து போய் பரிகாரம். நீங்கள் எப்படிங்க, முன்னோர்கள் தர்ப்பணம் தேதி, உங்கள் வீட்டில் வந்து பசங்க பிள்ளைங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் தடுதலாக இருக்குது, தார தோஷம், கலத்தர தோஷம், அந்த மாதிரி எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த 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 சென்டருக்கு போய் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதாவது கல்யாணமே நிறைய பேர் விவாதத்துக்கு போட்டு கேஸ் நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு முடிவுபாடு இருக்குது. அவங்க சாதத்தை பார்த்தாலே தெரியும். அப்போ உங்கள் சாதத்தை அனுப்பிச்சிங்கன்னா அந்த சாதத்தை நான் தெளிவாக பார்த்துட்டு, இது பரிகாரம் பண்ண முடியாதா? இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளாக போய் ஆற்றுல போய் நீங்கள் குடிச்சிட்டு துணிமணி விட்டுட்டு அங்கே 2 அதாவது எப்படியா இருக்குது தண்ணி ஊற்றிட்டு, சிவன் பார்வதி எல்லாமே உங்களுக்கு
மகுடீஸ்வரன் வந்து வழிபடிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா நடக்கும். வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு தேங்காயை தலையை சுற்றி உடச்சிட்டு நீங்கள் உள்ளே போங்க, உள்ளே போய் வழிபடிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். அதாவது கொடுமுடி மகுடீஸ்வரன், அதாவது எப்படின்னா அந்த மகுடீஸ்வரனுக்கு அவ்வளோ ஒரு மகிமைங்க. இது பரிகார சென்டர். அங்கே போய் நீங்கள் கால் ஊசாலே உங்களுக்கு அந்த உடம்புல இருக்கிற எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் விளைக்கிடும். ஆமாங்க, மகுடீஸ்வரன், சௌந்தரநாயகி, அதாவது சைன குலத்தில் இருக்கிற பெருமாள், மகாலட்சுமி, பிரம்மா, ஆஞ்சநேயர், சனீஸ்வரன், இதை வழிபடிச்சுட்டு வாங்க. உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி, கெட்டது ஆத்மா, உங்கள் பாட்டம் போட்ட செஞ்ச கருமா கண்டிப்பாக எல்லாமே விலகும். நீங்கள் நம்பி இந்த கொடுமுடி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும். வாழ்க்கையில் செய்வீங்க. வாழ்க்கை வளமுடன். வாழ்த்துக்கள்.